வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி ரெடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரவீன் பூர்வாத்மா நிபந்த் சௌரப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 5ஆவதாக இருக்கக்கூடிய இந்த நிபந்த் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதனுடைய தலைப்பு ருச்சி. இதை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ண பட்ட அப்படிங்கிறவர். ஸோ இது உங்களுடைய கொஷின் பேப்பரில் கேட்கக்கூடிய ஒரு பகுதி. உங்களுடைய கொஷின் பேப்பரில் 3rd ரோமனாக இதை கொடுத்துருப்பாங்க. ஏதாவது 2 கொடுத்து உங்களுக்கு 1 கேட்பாங்க. पठित पुस्तक के आधार पर किसी एक पर विवेचनात्मक लेख लिखिए அப்படின்னு கொடுத்து கேட்பாங்க. 1 தான் எழுதணும். 15 மார்க்கு. நம்மளோட பாடப்பகுதியில் மொத்தம் 14 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் முதல் 7 அல்லது ரிப்பீட்டடாக கேட்டதை நீங்கள் அடிக்கடி படிச்சுக்கோங்க. அடிக்கடி கேட்டதாக படிச்சுக்கோங்க. அப்போ நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போதுமே இந்த ருச்சி அதிகமாக கேட்கக்கூடிய பகுதிமா. போன டைம் நம்மளுக்கு பிப்ரவரியில் கேட்டிருக்காங்களான்னு பார்த்துக்குங்க. கேட்கல அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கலாம். ஓகேவா? சரி, ருச்சி. ருச்சினா என்ன அப்படின்னா ஆர்வம் அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றின ஒரு கட்டுரை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. லேக்கக பரிச்சய, ஆசிரியரினுடைய அறிமுகம். ருச்சி நாமக் யஹ் லேக் பாலகிருஷ்ண பட்டகா லேக் ஹே. இந்த ருச்சி அப்படின்னு பெயர் கொண்ட இந்த கட்டுரையானது பாலகிருஷ்ண பட்ட அப்படிங்கிறவரினுடைய ஒரு கட்டுரை. हिंदी में निबंध परंपरा का सूत्रपात करने वाले लेखकों में भट्ट जी का प्रमुख स्थान है. அதாவது ஹிந்தி துறையில், இந்த ஹிந்தியில் கட்டுரை அப்படிங்கிறத அந்த மரபை தொடங்கி எழுத்தாளர்களில் நம்மளுடைய பாலகிருஷ்ண பட்ஜி இருக்கார் இல்லையா, அவருக்கு முக்கிய பங்கு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரமுக் ஸ்தான் ஹே அப்படின்னா ரொம்ப முக்கிய இடம் இருக்குது. उन्होंने कुछ निबंधों में संस्कृत शब्द अधिक मिलते हैं. சாரி, उनके कुछ निबंधों में, அவருடைய சில கட்டுரைகளில் சமஸ்கிருத வார்த்தைகள் அதிகமாக உபயோகப்படுத்துறதை நம்ம பார்க்கலாம். कुछ निबंधों में उर्दू शब्दों की பகுலத்தா ஹே. சில கட்டுரைகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உருது இருக்கு இல்லையா, ஸோ அந்த உருது வார்த்தைகள் காணப்படும். பட்டஜி நே அங்கிரேஜி சப்தோं का भी खुलकर प्रयोग किया है. இவர் நம்மளுடைய பட்டஜி இருக்கார் இல்லையா, நம்மளுடைய ஆசிரியர் இருக்கார் இல்லையா, அவர் ஆங்கில வார்த்தைகளையும் தாராளமாக பயன்படுத்தியுள்ளார். குல்கர் அப்படின்னா ரொம்ப தாராளமாக என்ன பண்ணியிருக்காரு, இது யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது லேக் பரிச்சய. லேக் அப்படின்னா அந்த கட்டுரையினுடைய அறிமுகம். யஹ் ஏக் மனோவைஞானிக் நிபந்த் ஹே. இது ஒரு உளவியல் ரீதியான அந்த ஒரு ஃபிலாசபி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு உளவியல் கட்டுரை. लेखक कई उदाहरण देकर सिद्ध करते हैं कि मनुष्यों में रुचि का विकास बचपन से ही दिखाई देता है. அதாவது ஆசிரியர் இங்கே என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களுடைய ஆர்வம் அப்படிங்கிறது, அந்த ஆர்வத்தில் நம்மளுக்கு வளர்ச்சிங்கிறது குழந்தை பருவத்திலேருந்தே நம்மளுக்கு காணப்படும் அப்படிங்கிறத இவர் நிரூபிக்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லி நம்மளுக்கு புரிய வச்சிருக்கிறாரு. ருச்சி கே பினா ஜோ காம் கியா ஜாத்தா ஹே வ அபூர்ண ரஹ் ஜாத்தா ஹே. நீங்கள் ஆர்வம் இல்லாமல் எந்த வேலையை செய்தாலும் அது அபூர்ண ரஹ் ஜாத்தா ஹே அப்படின்னா என்னது, ஃபுல்ஃபில்லே ஆகாமல் போயிடும், முழுமை அடையாமல் போய்விடும். ஸோ அதான் சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக படிய அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்து கடமைக்குன்னு படிக்கக்கூடாது. எடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக படித்தோம்னா எங்கேருந்து மனப்பாடம் ஆகுதுன்னே தெரியாது, அப்படி நம்மளுக்கு மனப்பாடம் ஆகிடும். அடுத்தது லேக்குக்கா சாராம்சம். இந்த கட்டுரையினுடைய அம்சம், சாராம்சம். கீதா ஒரு ருச்சி. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கீதாமே, அதாவது கீதானா இங்கே பகவத்கீதை சொல்கிறாங்கம்மா. கீதாமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ண கஹ்தே ஹே கி. இந்த பகவத்கீதையில் நம்மளுடைய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருச்சி கே பினா ஜப தப யா தான் கியா ஜாய் தோ உசே வியர்த் சமஜ்னா சாஹியே. ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறாராம், நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, எது ஜபமோ தபமோ தான தர்மங்களோ எது செய்தாலும் அதில் ஒரு ஆர்வம் இல்லாமல் செய்கிறீங்க. பெருமைக்கு சில பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிடுவோம், கொடுக்கறது ஒன்றுமே இருக்காது, 4 பைசா கொடுத்துட்டு, ஆனால் அது இப்போ போஸ்ட் அடிக்கிறது பார்த்திங்கன்னா 400 போஸ்ட் அடிப்போம்.
ஸோ அந்த ஆர்வம் இல்லை, சும்மா ஒரு விளம்பரத்துக்காக பண்ணுறது. ஸோ இதனால் என்னதுன்னா பயனே கிடையாது நம்மளுக்கு. வியர்த்து சமஜ்னா சாயே, அது பயனற்றது தான் நீங்கள் நினச்சிக்கணும். இப்படி நீங்கள் ஆர்வம் இல்லாமல் பண்ணுற எந்த இதுவுமே உங்களுக்கு என்ன பண்ணாது, கொஞ்சம் கூட பலனளிக்காது. ஐசா காம் கர்னா யா ந கர்னா தோனோ ஏக் சமான ஹே. இப்படிப்பட்ட வேலைகளை நீங்கள் செய்யறது அல்லது செய்யாமல் இருக்கிறது ரெண்டுமே ஒன்று தான். அதுக்கு பேசாத நீங்கள் உட்காந்துருக்கலாம். ருச்சி யா ஸ்ரத்தா சே கிசி காமுக்கோ கர்னா ஹி விதி ஹே. ருச்சி அப்படின்னா ஆர்வம் அல்லது ஸ்ரத்தா, ரொம்ப பயபக்தியோட ஸ்ரத்தையோட எந்த ஒரு வேலையை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னது ரூல். ஓகேவா? அதுதான் வந்து முறை. நீங்கள் செய்யணும் அப்படின்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அந்த செய்கிற வேலை மேலே ஒரு பயபக்தி இருக்கணும் இல்லையா? நானே வீடியோ போடுறேன், யாராவது ஒரு கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவளுக்கு பயமாக தான் இருக்கும். ஐயோ எங்கேயாவது தப்பு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தர் பார்வையில் ஒவ்வொரு மாதிரி நம்மளுக்கு மீனிங் இருக்குது. ஸோ நான் சில இடத்துல தடங்களும் பண்ணலாம், எனக்கே அது தெரியாது, இல்லை தெரிஞ்சும் பண்ணியிருக்கலாம், தெரியாத இடத்துல ஏதோ ஒன்று உருட்டி விட்டுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணோம், நம்மளுக்கு ஒரு பயம் இருந்து தான் நம்ம பண்ணி ஆகணும். அடுத்தது பச்சா அவர் ருச்சி, குழந்தையின் ஆர்வம், குழந்தையினுடைய ஆர்வம். மனுஷ ஜன்மத்தே ஹி ருச்சி கா குலாம் ஹோ ஜாத்தா ஹே. நம்ம பிறந்ததுலேருந்தே நமக்கு இந்த ஆர்வம் அப்படிங்கிறதுக்கு நம்ம அடிமை ஆகிடுறோம். ருச்சினா ஆர்வம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன ஆகிடுறோம், அடிமை ஆகிடுறோம். பச்சா காய் கா தூத் யா பக்ரி கா தூத் பசந்த் நஹி கர்த்தா. இந்த குழந்தையானது என்ன பண்ணும், பசும்பாலையோ ஆட்டுப்பாலையோ விரும்புறது கிடையாது. மா கா தூத் ஹி பசந்து கர்த்தா ஹே. அது அம்மாவோட பாலை தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும், தெரிஞ்சுக்குது. அது இதுதான் நம்மளுக்கு உரியது அப்படிங்கிறது அந்த குழந்தை தெரிஞ்சுக்குது. அந்த இப்போ சில குழந்தை வந்து தாய் இல்லாமல் இருக்காங்க, சில குழந்தை இந்த டெலிவரியிலே அவங்க அம்மா இறந்துறாங்கன்னா அந்த குழந்தைக்கு அவங்க அந்த பால் பாட்டில் கொண்டு வரத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அது ஃபட்டுன்னு எடுத்துக்காது. அந்த மாதிரி பால்னே மே யா சார்பாயி மே சோனா நஹி சாக்தா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை தூங்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது தொட்டில்லையோ கட்டில்லையோ தூங்க விரும்பாது. மகர் மாக்கி கோதுமை ஹி சோனா சாக்தா ஹே. ஆனால் அம்மாவுடைய மடி, கோதுமைன்னா என்னம்மா மடியில் தான் தூங்க அது ரொம்ப விரும்பும். பச்சா ஜோ ஜோ படுனே லகுத்தா ஹே அப்னே ஹர் காம் மே ருச்சி கோ ஜஹக் தேதா ஜாத்தா ஹே. அதே மாதிரியே அவர்கள் செய்கிற எல்லா வேலைகளிலுமே எல்லாத்துலேயுமே ஆர்வத்துக்கு தான் என்ன பண்ணுறாங்க, இடம் கொடுக்குறாங்க. ஜோ ஜோ படுனே லகுத்தா ஹே அப்னே ஹர் காம் மே ருச்சி கோ ஜஹக் தேதா ஜாத்தா ஹே. ஒவ்வொரு விஷயத்துலேயும் ட்ரெஸ்ஸிங்லேருந்து படிக்கிறதுலேருந்து ஸ்கூல்லேருந்து பேனா பென்சில்லேருந்து இந்த குழந்தைங்களுடைய ஆர்வம் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி பசந்து கானா காத்தா ஹே. அதுங்களுடைய விருப்பத்துக்கு படி அந்த குழந்தைங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட தொடங்குவாங்க. அப்படி பசந்துக்கா கப்படா பகந்தா ஹே. தனது விருப்பமான ட்ரெஸ்ஸை அணியிறது. அவர் அப்படி பசந்துக்கா கேள்தா ஹே. தனக்கு விருப்பமான விளையாட்டை விளையாடுவாங்க. ஸோ இது வந்து குழந்தைகளுக்கான ஆர்வம், டேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபேஷன். ருச்சிக்கே அலக் அலக் ரூப் ஹே. அதாவது நம்மளுக்கு இந்த இது சொல்கிறோம்ல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்ட், ஒருத்தவங்களுக்கு பேசுகிறதுல இன்ட்ரெஸ்ட்டு. ஒரு குழந்தை படிக்கும், ஒரு குழந்தை ட்ராயிங், ஒரு குழந்தை கட்டுரை எழுதும், ஒன்று ஓட்டப்பந்தயம் ஓடும், ஒன்று பார்த்திங்கன்னா ஈட்டி எறிதல், இந்த மாதிரி அதுக்கு பாட்டு, இந்த மாதிரி நிறைய டேலண்டடோட குழந்தைங்க பிறக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே டேலண்ட் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது, ஒரே ஆர்வம் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. வே ஆஜ் ஃபேஷன்கே நாமசே சல் படே ஹே. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் இன்றைய ஃபேஷன் அப்படிங்கிற பேரில் அவங்க ரொம்ப என்ன ஆரம்பிச்சிடுறாங்க, அந்த ஃபேஷனில் தான் அவங்க அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க, அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஃப்ரான்ஸ் மே ஃபேஷன் ஏக் ஹி தின் மே பதல் ஜாத்தா ஹே. ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃபேஷன் உருவாகுதுன்னா நாளைக்கு ஒரு ஃபேஷன். அவங்க ட்ரெஸ்லேயே பலவிதம், அவங்களோட ஆர்னமெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய எல்லாமே, அவங்களோட இந்த ஃபேஷன்னு சொல்லப்படுற விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாளுக்கு ஒன்று முன்னேறிக்கிட்டே இருக்குதாமா. அடுத்தது கானா ஒரு ருச்சி, சாப்பாட்டில் உள்ள ஒரு ஆர்வம்னு வச்சுக்கோங்களேன். ஹம் பாரதிய பி கானே பீனே மே ருச்சி கி பாரீக்கியோं को बेहद बढ़ाए हुए हैं. ஹம் பாரதிய பி, நம்ம இந்தியர்கள் இருக்கோம் இல்லையா, இந்தியர்களாகிய நாமும் உணவு மற்றும் பானம் அதில் வந்து சுவையை வெகுவாக என்ன பண்ணுறோம், அதிகரித்துள்ளோம். கொயி கஹ்தா ஹே கி கச்சி ரசோயி கா நாம் மத் லோ. அதாவது
கொயி கஹ்தாஹேக்கி சிலர் சொல்கிறாராமா, சிலர் சொல்லுவாங்களாமா, கச்சி ரசோயிக்கானா மத்லோ. இந்த கச்சின்னா என்ன, இந்த சமைக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படியே நம்ம அன்குக்குடு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசாத அப்படின்னு. சில பேர் வெஜிடேரியனே விரும்பாத டைப்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள மாதிரியான ஆட்களை சொல்கிறாங்க. ஸோ நீ வந்து என்கிட்ட வெஜிடேரியன் பற்றியே பேசாத, அந்த பேச்சே எடுக்காத அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. தூஷ்ரா கஹ்தா ஹே, மற்றவங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க, இன்னொரு டைப் என்ன சொல்லுவாங்கன்னா, கச்சி ரசோயி உத்தம் ஹே, அதாவது குக் பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படியே ஒரு டைப்பு. இப்போ நிறையா நீங்கள் யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா, இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு இல்லாமல் அந்த மாதிரிலாம் வருது இல்லையா ஃபுட்டு, இப்போ அதெல்லாம் நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் நிறைய பேர் யூடியூப்பில் போடுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விரும்புகிறவங்களும் சில பேர் இருக்காங்க. அதை தான் சொல்கிறாங்க. லேக்கக்னே கஹாக்கி, நம்மளுடைய ஆசிரியர் சொல்கிறாரு, முசல்மான் மாம்சுக்கா கானா அச்சா பக்காத்தே ஹேம், அதாவது முஸ்லீம்ஸ் வந்து அந்த நான் வெஜிடேரியன் அந்த ஃபுட்டை வந்து நல்லா சமைப்பாங்க அப்படின்னு நம்மளுடைய லேக்கக் சொல்கிறாராமா. லேக்கக்கே பாஸ் ஏக வைஷ்ணவ பக்த பைட்டே தே, அவர் வந்து இவருக்கு பக்கத்தில், ஆசிரியருக்கு பக்கத்தில் ஒரு வைஷ்ணவ பக்தர், ஏன்னா அவங்களாம் மாமிசம் சாப்பிடாதவங்க. அவர் வந்து ஒருத்தர் உட்காந்துருக்காரு. லேக்கக் சே போலேக்கி, அவர் நம்மளுடைய ஆசிரியர்கிட்ட சொல்கிறாரு, முஜே மாம்ச போஜன் கா நாம் சுன்தே ஹி உல்ட்டி ஆ ஜாத்தியே, எனக்கு மாமிச சாப்பாடை பற்றி சொன்னாலே போதும் எனக்கு வாந்தி வந்துடும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன்னா அதை அவங்க பார்த்தது கிடையாது. அதில் அவங்களுக்கு எப்படி தெரியும்னா, ரத்தம் அந்த சதை இதை போய் சாப்பிட்றாங்களே அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் இருக்கும். அது வந்து அருகருப்பான விஷயமாக தான் அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அவர் ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, கோபால் மந்திர் கி பபோதி குஷ்பூதார் அவர் ஸ்வாதிஷ்ட ஹோத்தி ஹே, இந்த கோபால் மந்திர் அப்படின்னு அந்த கோவிலை சொல்கிறாங்க. கோபால் அப்படிங்கிற அந்த சாமியினுடைய கோவிலில் கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தில் வந்து ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். அந்த சாப்பாடே சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும், அந்த பிரசாதம் ரொம்ப வாசனையாகவும், ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் என்ன தான் சக்கரை பொங்கல் கலர்னாலும் ஒரு சாமி பிரசாதம்னு இத்தனை வாங்கி சாப்பிட்டு பாருங்களேன், அந்த டேஸ்ட்டே அலாதியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் மோகன் தால் பி வைசாஹி ஹோத்தா ஹே. ஸோ இன்னொரு ஒரு வகை இனிப்பான் இந்த மோகன் தால் அப்படிங்கிறது, இதுவும் கூட அப்படி தான், அதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப அடிச்சுக்கவே முடியாது, அப்படி இருக்கும் அப்படின்னு எழுத்தாளர்கிட்ட சொல்லிட்டு சொல்கிறாரு. வஹா 56 பிரகார் கே போகு கா மகா பிரசாத் ஹே, அங்கே வந்து 56 வகையான ரொம்ப அருமையான மகா பிரசாதங்கள் இருக்கின்றன. சாயத் ஆப்னே இன் சீஜோங்கோ தேகா பி நஹி, ஒருவேளை நீங்கள் இதை வந்து பார்த்துருக்க கூட மாட்டிங்களோ என்னவோ, அதனால தான் உங்களுக்கு இந்த அருமை தெரியல, நீங்கள் வந்து மாம்ச உணவை வந்து உசத்தி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வைஷ்ணவ பக்தர் கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல் இருக்கு. இஸ்லே முசல்மானோ கே போஜன் கி பிரசன்ஸா கத்தேங்க, அதனால தான் நீங்கள் முஸ்லீம்ஸ் செய்கிற அந்த நான்வெஜ் வந்து நீங்கள் பாராட்டி பேசுகிறீங்க அப்படின்னு அந்த வைஷ்ணவ பக்தர் விட்டு சொல்கிறார். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இல்லையா, எல்லாரையும் நம்ம கம்பல் பண்ண முடியாது. பானி அவர் ருச்சி, ஸோ தண்ணீரில் உள்ள ஒரு டேஸ்ட் அப்படிங்க ஆர்வம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்கப்பா. லோக் பேய வஸ்து மேபி ருச்சி லேத்தே ஹே, அதாவது மக்கள் வந்து இந்த பானங்களில், பேய வஸ்து அப்படின்னா என்னம்மா, தண்ணீர்னு வச்சுக்கக்கூடாது, இங்கே வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸு இப்போலாம் இந்த கொக்கோ கோலா சர்பத்து கிருபத்து மாதிரி எத்தனையோ இருக்குல்ல, ஜூஸ் அந்த மாதிரி எத்தனையோ இருக்குல்ல, அந்த மாதிரி ஐட்டத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் கூட நிறையா பேர் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. பாருங்கள் ஏபிசி ஜூஸு அப்படி என்னென்னமோ வருது, நிறையா இன்க்ளூட் ஆகிட்டுருக்கு. அப்போல்லாம் இதெல்லாம் கிடையாது, இப்போ தான் என்னமோ ஒன்று புதுசு புதுசாக கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. பேய பதார்த்தமே பானி ஹி பிரமுக் ஹே, ஸோ இந்த மாதிரியான பானங்கள்லாம் தண்ணீர் தான் முக்கிய பங்காக இருக்குது. கொயி கஹ்தா ஹே கி, சில பேர் சொல்கிறாங்க ஹம் சதா தாஜா பானி பீத்தே ஹே, சில பேர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம எப்போதுமே என்ன பண்ணணும், இளநீர் அந்த மாதிரியாக நம்ம என்ன பண்ணணும், குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வகு இஸ்கே ஷவுக்கடும் ஃபாய்தே பத்தாத்தா ஹே, அவங்க வந்து இதுக்கு நூற்றுக்கணக்கான பலன்களையும் சொல்லுவாங்க. இது குடிய நீ அதாகும், கிட்னியில் கல் வராது, அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், கிருமி இருக்காது, சுத்தமான தண்ணி. ஏன்னா ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு விஷயம் சொல்லணும்னா அதோடைய நன்மை தீமைகளை சொன்னால் தான் அவங்க அதை சட்டுன்னு எடுத்துக்குவாங்க, அப்படி நம்ம சொல்லி கொடுக்கணும். கொய் கஹ்தா ஹே கி மே ஜாடே மே டண்டா பானி பீத்தாகும், அதாவது சில பேர் இந்த தாஜானா நீங்கள் சுடு தண்ணின்னு கூட எடுத்துக்கலாம்ப்பா. அதாவது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சுட வச்ச தண்ணி குடிங்க, இதனால் நூற்றுக்கணக்கான நன்மைகள் ஏற்படும், காலரா வராது, சளி பிடிக்காது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த தாஜா பானின்னா நீங்கள் வெந்நீர்னு எடுத்துக்கோங்க. கொய் கஹ்தா ஹே கி, சில பேர் என்ன சொல்லுவாங்க, மே ஜாடே மே, நான் குளிர்காலத்தில் கூட பச்சை தண்ணியை தான் குடிப்பேன், டண்டா பானி பீத்தாகும், நான் வந்து என்ன பண்ணுவேன், பச்சை தண்ணி தான் குடிப்பேன், எனக்கு வெந்நீரே ஆகாது அப்படிம்பாங்க. அவர் கர்மிக்கே தினோமே பர்ஃப் சே பியாஸ் புஜா லேத்தாகும், ஆனால் அவங்களே என்ன பண்ணுவாங்க, வெயில் காலத்தில் அந்த மாதிரி நாட்களில் இந்த ஐஸ் வாட்ரு
பர்ஃபு சே பியாஸ் புஜா லேத்தாகும் அப்படின்னா என்னது, ஐஸ் தண்ணியை குடித்து இது பண்ணிப்பாங்களாம். அதாவது குளிர்காலத்தில் கூட நான் பச்சை தண்ணி தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதே வெயில் காலமாக இருந்தால் என்ன பண்ணுவேன், ஐஸ் தண்ணியாக தான் எனக்கு இறங்கும், அப்படி தான் எனக்கு தாகமே தனியும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது अंग्रेजी पढ़े व्यक्ति लेखक के साथ बैठे थे. ஒரு ஆங்கிலம் படிக்கக்கூடிய ஒரு ஆள், அவர் வந்து நம்மளுடைய ஆசிரியரோட உட்காந்துருந்தார். வே போலே பானி மே கீட்டானு ஹோத்தே ஹேன். அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, தண்ணீரில் வந்து கிருமிகள் இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அவர் அப்படி சொல்கிறாரு போல் இருக்குது. சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இஸ்லியே மேனே ஃபில்டர் கரீது லியா ஹே. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபில்டரை வாங்கி வச்சுருக்கிறேன். ஏன்னா தண்ணீர் வடிகட்டி குடிக்கிறனால அதில் எந்த கெட்டதும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாராம். கொய் சோடா வாட்டர் பீனேக்கி பாத் போலா. இன்னொருத்தர் என்ன சொல்கிறார், நான் சோடா தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி அவருடைய டேஸ்ட் என்னது, அந்த சோடா வாட்டர் குடிக்கிறது, இந்த கோலி சோடா அந்த மாதிரிலாம் குடிக்கிறாங்களே, அதை பற்றி ஒருத்தர் சொன்னாராமா. ஏக்கு தார்மிக் வியக்தி போலேக்கி. அதே மாதிரி ஒரு ஆள் பேசுகிறாரு, என்ன அப்படின்னா, अंग्रेजी पढ़ने वाले पत भ्रष्ट हो रहे हैं. ஒரு மதவாதி, தார்மிக் வியக்தி அப்படின்னா ஒரு மதவாதி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஆங்கிலேயம் படிப்பவர், அந்த ஆங்கில வழி கல்வி இல்லது ஆங்கிலேயம் படிப்பவர், ஆங்கிலர் இந்த இங்கிலீஷ் படிக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வழி தவறி செல்கிறாங்க. இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அவங்க சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி இந்த தவறான ஒரு பாதையில் அவங்க வழி நடத்தப்படுறாங்க. ஹம் சரணோதக் மிலாக்கர் ஹி பானி பீத்தே ஹேன். ஸோ அந்த மதவாதி என்ன சொல்கிறது, சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஹம் சரணோதக் அப்படின்னா அந்த அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த தண்ணீரை கலந்து தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், தண்ணி குடிக்கிறோம். ஸோ அப்படி நம்ம கலந்து குடிக்கிறதுனால என்ன ஆகிடுது, அதில் உள்ள கிருமிகள் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நம்பிக்கை, அதை அவர் சொல்கிறார். அவருக்கு என்ன ஆர்வமோ அதை சொல்கிறார். இப்போ சில பேர் பாருங்கள், இந்த துளசி இந்த மாதிரி போட்டு குடிக்கிறவங்க, சில பேர் ஜீரகம் போட்டு கொதிக்க வச்சு குடிப்பாங்க. அது அவங்க சொல்லுவாங்க, அப்படி குடித்தாதான் எங்களுக்கு வந்து தண்ணி வந்து செரிமான சக்தி கிடைக்கிது அப்படிம்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா பட்டையெல்லாம் போட்டு ஏதோ கொதிக்க வச்சு குடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தர். அப்புறம் பார்த்திங்கன்னா பானையில் இந்த தண்ணி, அது பேர் என்ன, வெட்டி வேறு போட்டு குடிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப சளி பிடிக்கும். ஆனால் வந்து அந்த மாதிரி அந்த வாசனை, அந்த டேஸ்ட்டு அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை குடித்து பழகினவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அவங்கவுங்களுடைய ஆர்வம். அடுத்து நீந்த ஒரு ருச்சி. நீந்து அப்படின்னாலே இந்த உறக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் உள்ள ஒரு ஆர்வம். அப் சோனேக்கோ லீஜியே. இப்போ தூங்குறதை எடுத்துக்குங்க. கட்டுமல் சே லதி டூட்டி காட். கட்டுமல்னா என்னம்மா, மூட்டைப்பூச்சியால் நிறைஞ்ச, அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு உடஞ்ச கட்டில். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மரக்கட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மூட்டைப்பூச்சி தொல்லையெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கட்டுமல்னால் மூட்டைப்பூச்சின்னு வருது. ஸோ அதால் நிறைஞ்ச கட்டிலாக இருக்கட்டும். உமதா பலங் அப்படின்னா நல்ல படுக்கை, நல்ல ஒரு ரிச்சானன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான கட்டிலாக இருக்கட்டும். ஈஜி சேயர் அப்படின்னா என்னது, ஈஸி சேர் அப்படின்னு சொல்லுவோம்ல, சாய்வு நாற்காலி அப்படின்னு சொல்லுவோம், அதாக இருக்கட்டும். அவர் கோச்னா இந்த சோஃபா மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரியான படுக்கையாக இருக்கட்டும். இன்பர் சோனேக்கி ருச்சிக்கே காரன் ஜகுடே ஹுயே ஹேம். இதெல்லாம் தூங்குறதுக்கான ஆர்வத்திலே சண்டை ஏற்படுது. அதாவது எப்படின்னா, இந்த மாதிரி சில பேருக்கு இந்த கட்டிலில் மூட்டைப்பூச்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்டிலில் படுத்தாதான் அவங்களுக்கு தூக்கம் வரும். சில பேருக்கு நல்ல மெத்த சோஃபா அப்படி தூங்கினாதான் தூக்கம் வரும். சில பேர் பாருங்கள், பெரியவங்களாம் இந்த புக்கை படிச்சுட்டு இந்த வயசானவங்க ஈஸி சேர்லேயே சாஞ்சிட்டு தூங்கிடுவாங்க. இந்த மாதிரி இதுக்குள்ளேயே நிறையா போட்டிகள் இருக்குது. ஜப் நீந்த் ஆத்தி ஹே தப் கங்கட் பர் பி லோக் ஷோ ஜாத்தே ஹே. எப்போ நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் வந்துடுதோ, நீந்துனா தூக்கம்தான் வருதோ, அப்போ வந்து கங்கடு அப்படின்னா என்னம்மா, கூழாங்கல், கல் மேலே படுத்து கூட மக்கள் தூங்கிடுவாங்க. உஸ்மே மக்மலி கோச் கா மஜா மில்தா ஹே. ஸோ அதில் அந்த கல் மேலே படுக்கிறது கூட அவங்களுக்கு எப்படி, மக்மலி அப்படின்னா வெல்வெட்டு, அந்த வெல்வெட்டு படுக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதான். ஏன்னா இப்போதைக்கு தூக்கம் வருது, கல்லா முள்ளோ எதுலேயோ படுத்தா உழைச்சவனுக்கு எல்லாமே மெத்த தான். கொய்யி சல்தே சோத்தாகே. சில பேர் இப்போ போகவே தூங்குவாங்க. கொய்யி காத்தே சோத்தாகே. சில பேர் சாப்பிட்டுக்கிட்டே தூங்குவாங்க. அவங்க அந்த குழந்தைங்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், பொத்துன்னு விழுவும். ஸோ அப்படி சாப்பிட்டுக்கிட்டே தூங்குவாங்க. கொய்யி பாத்து கர்த்தே ஷோ ஜாத்தாக. சில பேர்கிட்ட நீங்கள் கதை கேளுங்க, கதை சொல்ல தூங்கிடுவாங்க சொல்கிறவங்க.
லோகு கஹ்தே ஹேன் கி, அதாவது சில மக்கள் சொல்கிறாங்க பாரத்வாசி ஃபேஷன் நஹி ஜான்தே, நம்ம இந்தியர்களுக்கு வந்து ஃபேஷன் அப்படிங்கிறது தெரியாது. மகாராணா யஹா நக்ஷிக் வர்ணன் ஹே, இங்கே ஒரு விரிவான மைனூட்டான ஒரு விளக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா அன்கினத் கிஷ்மகே போஷாக் ஹே, இங்கே எண்ணற்ற வகையான போஷாக் அப்படின்னா ஆடைகள் இருக்கின்றன. ஆபூஷன் ஹே, அணிகலன்கள் இருக்கின்றன. நம்ம ஆளுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் யாராலையும் போட முடியாது. ஒவ்வொரு ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு, அவங்க உள்ள தட்பவெப்பநிலை, அங்கே உள்ள உடலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆடை ஆபரணங்கள்லாம் இருக்கும். அது யாருக்கும் தெரியாது. சும்மா இந்த வெஸ்டர்ன்லாம் போடுறோன்னா ஒன்றுமே கிடையாது, தொலான்னு கிடக்கும். ஆனால் நம்ம ஆளுங்க இங்கே இருக்கிற வெப்பத்தை குறைக்க நரம்பு தூண்டை இந்த மாதிரின்னு சொல்லிட்டு இந்த அணிகலன்கள்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க பாருங்கள். வளையல் போடுறது இதனால், மெட்டி போடுறதுனால என்னென்னமோ சொல்லுவாங்க. ஸோ இப்படி எல்லாமே ஒரு உடல் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், நலன் சம்மந்தப்பட்டதாக. அடுத்தது உபசம்ஹார். லோகோங்கி அலக் அலக் ருச்சி ஹே, மக்களுக்கு தனித்தனி ஆர்வம் இருக்குது, ஒவ்வொன்றத்தில் ஒரு வித ஆர்வம் இருக்குது. இஸ் சம்பந்தமே यह लेख हास्य के साथ बताती है. ஸோ இது சம்மந்தமாக இந்த கட்டுரையானது ரொம்ப ஒரு நகைச்சுவையோடு எழுதப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்கு. சச்முச் ஏக் அனுபம் லேக் ஹே, உண்மையிலேயே இது வந்து ஒரு ஒப்பற்ற ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு கட்டுரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ருச்சி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.